உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 30 சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட். சைக்காலஜி 8th ஸ்டாண்டர்ட் சமூக கல்வி புக், இங்கிலீஷ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கேள்வி 101. 3/4 டிவைடட் பை பிராக்கெட்டில் 5/8 ப்ளஸ் 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். பிராக்கெட்டை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3/4 அப்படியே இருக்கும். 3/4 டிவிஷன் அப்படியே இருக்கும். பிராக்கெட் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 2 8, எல்சிஎம் 8, எல்சிஎம் 8. இந்த 8 இருக்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே 2க்கு நேராக 2, 8 எத்தனை டிவைட் பண்ணணும்? 4 முறை டிவைட் பண்ணணும். அப்போ 1 4 பெருக்கணும். 5 5 + 4, 5 + 4 9. ஸோ டிவிஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றி எழுதுவோம். இதை மாற்றி எழுதுனா எப்படி எழுதுவோம்? 3/4 × 8/9 அடித்தோம்னா 2 3. ஆன்சர் 2/3. 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2/3. கேள்வி 102. 43 வர்க்கமானது டேஷ் என்ற இலக்கத்தில் முடியும். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஈசான் ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 43 அப்படி நம்பர் வந்து நமக்கு 3ல் எண்டாவது வச்சுக்கோங்களேன். இப்போ 3லையும் 7லையும் நம்பர் முடியுது. உதாரணத்துக்கு 3 ஸ்கொயர் என்ன? 9. 7 ஸ்கொயர் 49. 13 ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு? 169. 17 ஸ்கொயர் என்ன வரும்? 289. ஸோ 3 7 முடிஞ்சால் அந்த நம்பர் ஸ்கொயர் நம்பர் 9 தான் எண்டாகும். நம்ம கேட்டிருக்கிறது 43. அப்போ 43 நம்ம எதில் எண்டாகும்? 9ல் தான் எண்டாகும். ஸோ 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 9. கேள்வி 103. டேஷ் இஸ் ஆடட் டு 24 ஸ்கொயர் டு கெட் 25 ஸ்கொயர். 24 ஸ்கொயருடன் டேஷை கூட்டினால் 25 ஸ்கொயர் கிடைக்கும். முதல்ல 24 ஸ்கொயர் அப்படின்னா மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுப்போம். 24 ஸ்கொயர்னா என்ன வேல்யூ நமக்கு? 576 ப்ளஸ் என்ன நம்பரை கூட்டினா நமக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கணும். 25 ஸ்கொயர்னா என்னது? 625. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. எது எக்ஸ் தெரில, இதை கொண்டு போங்க, மைனஸ் பண்ணுங்க. 625 மைனஸ் 576. 2ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் தானே வரணும். ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். 2ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. 49 என்னது? 7 ஸ்கொயர். 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 7 ஸ்கொயர். கேள்வி 104. 10/x நமக்கு ஃபார்முலா என்ன? a/m/a/n என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். மேலே கொண்டு போனால் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஸோ 10 பவர் இந்த சமயம் என்ன பண்ண போகிறோம்? 10 பவர் x மைனஸ் ஆஃப் -3. மைனஸ் ஆஃப் -3. மைனஸ் ஆஃப் -3னா ப்ளஸ். ஸோ நம்ம என்ன வரப்போகுது இந்த இடத்துல? 10 பவர் x + 3 ஈக்குவல் டு 10 பவர் 9. 10 பவர் 9. ஸோ பேஸ் ஈக்குவல்னால் பவரை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ என்ன எழுதுவோம்? x + 3 ஈக்குவல் டு 9. அந்த 3 அந்த பக்கம் போகும்போது 6 மாறும். -6 மாறும். 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6. கேள்வி 105. சயின்டிஃபிக் ஃபார்மில் எந்த சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லை, எல்லாமே வரப்போகுது நமக்கு. இந்த பக்கம் புள்ளி வச்சுட்டு வேறு இந்த பக்கம் போகும்போதுன்னா அந்த பக்கம் போகுதுன்னா நம்ம ஆன்சர் தான் எழுத போகிறோம். நெகட்டிவ்ல தான் எழுத போகிறோம். மைனஸ் பவர் மைனஸ் போட்டு தான் எழுத போகிறோம். எத்தனை நம்பர் எந்த இடத்துல புள்ளி வச்சுருக்காங்க? இங்கே வச்சுருக்காங்க 2.02. அப்போ இந்த இடத்துல இதுவரை நம்ம எத்தனை டிஜிட் இருக்குது என்ன போதும்? இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 டிஜிட்டு. அப்போ 10 பவர் -10. 10 பவர் -10. 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2.02 × 10 பவர் -10. 106வது கேள்வி ப்ராடக்ட் பெருக்கு பலன் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2p ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, p ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு பவர் 4. 2 + 2 4 இல்லை 2 × 2 4. p ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 4p பவர் 4. இப்போ நம்பரை மட்டும் தனியாக பெருக்கிக்கலாம். 7ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கினா 28 வரும். பவரை ஆட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனில் பவர் ஆட் பண்ணணும். p7. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 28p பவர் 7. கேள்வி 107. ஓகேவா? நமக்கு என்ன கேட்குறாங்க பாருங்க, மிஸ்ஸிங் டேர்ம் கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம -3 9 2ஐ பெருக்கினா என்ன வரும்? -27. 2 கேன்சல். -27 பேலன்ஸ். அங்கே m பவர் 4 இருக்குது, நமக்கு இங்கே m³ இருக்குது. நம்ம ஆட் தானே பண்ண போகிறோம் பவரை. அப்போ 4 வரணும். இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? +1. அப்போ m n கியூப் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ n எவ்வளோ ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன வரும் நமக்கு? m n² -27. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 108.
சதுரத்தின் பரப்பளவு 36 x⁴ y² எனில் அதன் பக்க அளவு கேட்குறாங்க. நமக்கு சதுரம் ஸ்கொயர்னா என்ன, நமக்கு ஃபார்முலா ஏரியா a², பக்க அளவு சைட்னா என்ன பண்ணுவோம் a. அப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயரை ரிமூவ் பண்ணி எழுதுனா போதும். ரைட்டா, 36 எந்த நம்பரோட ஸ்கொயர் 36 6. ஓகே, இதை விட்டுறலாம், மிச்சம் 6 இருக்கு. x⁴ அதில் பாதி x², y² அதில் பாதி y. ஸோ ஆப்ஷன் சி. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 6x² y. கேள்வி 109. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்கம்மா. கொடுத்துட்டு லென்த் கொடுத்துட்டு பிரெத் கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன, ரெக்டாங்கிள் ஏரியா ஃபார்முலா, ஏரியா கொடுத்தாங்க. ஃபார்முலா வந்து நம்ம நிறைய டைம் எழுதிட்டோம். ஸோ நம்ம இப்போ வர வீடியோஸ்லாம் ஃபார்முலாஸ் எழுத வேண்டாம், டேரெக்டாக எப்படி கட் பண்ணுறது, டேரெக்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறது மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஃபார்முலா என்ன, ஏரியா L × B. அப்போது L × B அப்போ ஈக்குவல் டு இது L × B கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக கட் பண்ண வேண்டியதுதான். 8ஆல் அடித்தோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும், 6 முறை. 8ஆல் 48 அடித்தா நமக்கு 6 முறை. M அப்போ இங்கே 2 M ஒரு M கேன்சல் ஆகும், அங்கே 2 N இருக்குது இங்கே. ஸோ 2 N கேன்சல் ஆகும். அப்புறம் இங்கே அடித்தோம்னா என்ன வரும், 6 6mn. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 6mn. கேள்வி 110. பாருங்க, ரெக்டாங்கோட ஏரியா a² - b² கொடுத்துருக்காங்க, பிரெத் கொடுத்துருக்காங்க a - b, லென்த் என்ன கேட்குறாங்க சேம் a - b. இந்த ஃபார்முலா பார்த்தாலே சொல்லலாம் நமக்கு. a² - b² ஃபார்முலா என்ன, a + b × a - b. ஸோ இது என்ன பண்ணலாம் நம்ம, a + b × a - b ஈக்குவல் டு அங்கே a - b இருக்குது. இந்த a - b இந்த a - b கேன்சல் ஆகிட்டா, a - b கேன்சல் ஆகிட்டா, பேலன்ஸ் இருக்குது a + b, அதான் லென்த்து. 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி a + b. கேள்வி 111. x² - y², x² - y² ஈக்குவல் டு 16. x + y ஈக்குவல் டு 8 கொடுத்துட்டாங்க. x - y இப்போ தான் ஃபார்முலா எழுதணும். a² - b² என்ன சொன்னோம், a + b × a - b. அப்போது இது எப்படி எழுதலாம், a + b a - b. ஸோ x² என்ன x + y × x - y. ஓகேவா, எழுதிக்கலாம். அப்புறம் நமக்கு என்ன பண்ணலாம், டேரெக்டாக அடிக்க வேண்டியதான். 8 அடிச்சிடும், 2 டைம்ஸ், ஆன்சர் 2. 111வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2. கேள்வி 112. ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எண்ணில் என்னவாக இருக்கும். பாருங்க, கொஸ்டின் பார்த்தாலே சொல்லலாம். 30 ஒரு நம்பர், அதோட பாதி. அப்போ நம்ம 20 எடுத்துப்போமே, 20 அதில் பாதி என்ன 10, ரெண்டையும் கூட்டினா 30, ஆன்சர். 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 20. கேள்வி 113. சம் ஆஃப் மணி 500 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருதான், ஒரு இயருக்கு 5%. ஸோ எதுன்னு கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ்லேருந்து அடிப்போம். ஆப்ஷன் ஏ 5000. 10% கண்டுபிடிப்போமே, 10%னா நமக்கு என்ன வரும் 5000. 10%னா 5000. அப்போ 5%னா அதில் பாதி 2500 இருக்க வாய்ப்பு இல்லை. 30000 கொடுத்துருக்காங்க. 10%னா ஒரு 0 கொடுத்துருக்கிறது 100%ல கொடுத்துருக்கிறது நமக்கு என்னது, கொடுத்துருக்கிறது 100%. நமக்கு 5% தேவை. ஸோ 10% கன்வெர்ட் பண்ணி மாற்றுறோம். 10 மாத்திரம் என்ன பண்ண போகிறோம், ஒரு 0 அடிச்சிட்டா அதான் 10%. ஸோ இங்கே 0 அடிக்கிறோம். 3000, 3000ல் பாதி 1500. ஆப்ஷன் சி பார்ப்போம். ஆப்ஷன் சி பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10000 கொடுத்துருக்காங்க. 10000ல் 10% 1000, 5% தான் நமக்கு வேணும். அப்போது 1000ல் பாதி 5%ங்கிறது 10%, 1000னா 5%னா 500. நம்ம பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் 500. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. ஆப்ஷன் டி 10% 500. அவங்க தேவை 5% 500 சொல்லியிருக்காங்க. 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 10,000. இந்த கேள்வியில் நமக்கு 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி 2 வருஷம் கொடுத்தா என்ன பண்ண போகிறோம், வர ஆன்சரை × 2 பண்ணணும். 1 இயருங்கிற வச்சு நம்ம டேரெக்டாக வரதே ஆன்சர் அப்படியே டிக் அடிச்சுட்டு போகிறோம். கேள்வி 114. 15% ஆஃப் 25% ஆஃப் 1000 இஸ் அப்படி கேட்குறாங்க. இப்போது பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம், இன்டூ. பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணணும்னா by 100. பர்சன்டேஜ் ரிமூவ் ஆஃப்னா இன்டூ, ரிமூவ் பண்ணணும்னா by 100. 2 0 2 0 2 0 2 0. 15 × 25 மல்டிப்ளை பண்ணால் போதும். 25 × 10 250. 25 × 5 125. 250 + 125 ரெண்டையும் கூட்டினோம்னா 375. 114வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 375. நம்ம 30 டெஸ்ட் வந்துட்டோம். இன்னும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 15 × 25 இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா, நம்ம 30 டெஸ்ட் வந்துட்டோம். டைரெக்டாக மல்டிப்ளை மனசில் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணுறதுக்கு வரணும். நான் சம்ஸ்டே அதுதான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. பார்த்தோன்னே எப்படி டிக் பண்ணுறது அந்த மெத்தடுக்கு வந்துட்டு. ஏன்னா ரிவிஷன், நம்ம ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். கேள்வி 115. 48% ஆஃப். பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுவோம், by 100. ஆஃப்னா இன்டூ. 48 ஈக்குவல் டு
பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணால் பை 100 ஆஃப் இன்டூ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கம் 100 கேன்சல் பண்ணிடலாம். 64 8ஆல் அடித்தோம்னா 8 டைம்ஸ் 48 6 முறை, திரும்ப 8ஆல் அடித்தோம்னா 6 6 இன்ட்டு 6 36. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 36. கேள்வி 116. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4400 4481 மாறுதான். அப்போ வட்டி எவ்வளோ? அசல் 4400, கொடுத்த மொத்த அமௌண்ட் 4851. அப்போ வட்டி எவ்வளோ? வட்டி பார்த்தீங்கன்னா 451. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10% காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை நம்ம கால்குலேட் பண்ணுங்கிறாங்க. நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 5%. ஸோ நம்ம வருஷம் கால்குலேட் பண்ண போகிறோம். 1 வருஷத்துக்கு என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி டைம் டேக்கன் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு கேட்குறாங்க. சரி, முதல் 6 மாதத்துக்கு என்ன அதுன்னு பார்ப்போம். முதல் 6 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 4400 10% என்னமா 440. நமக்கு தேவை 5%. அப்போ 440 பாதி, 440 பாதி 5, 440 பாதி 220. ஆன்சர் வரல. ஸோ 2வது 6வது மாதம் எடுப்போம். 2வது 6ஆம் மாதத்துக்கு இந்த 4400 வட்டி 220 அப்படியே இருக்கும். 220க்கு வட்டி போடணும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அது பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ 220க்கு பார்த்தோம்னா 220ல் 10% என்ன, 22. 0 கட் பண்ணிடுவோமா? 10ல் பாதி 5, 22ல் பாதினா 11. இதோட கூட்டுவோம். 220 + 11 இங்கே எழுதணும். கூட்டினோம்னா 231. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, நமக்கு 451 கிடைக்குது. 451 2 இடங்காலம் கிடைக்குது. நம்ம அவசரப்பட்டு 2 இயர்ஸ் டிக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா 6 மாசமா எடுத்திருக்கோம். முதல் 6 மாசம், 2வது 6 மாசம், அப்போ மொத்தம் 1 ஆண்டு. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1 ஆண்டு. கேள்வி 117. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையும் உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசலானது டேஷ் ஆகும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 2 வருஷத்துக்கு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிமுலஸ், கூட்டி வட்டி தனி வட்டி எடுக்கிறாங்க. அதோட வித்தியாசம் ₹1 தான் கிடைச்சிருக்கான். ஓகே, சால்வ் பண்ணுவோம். நமக்கு ஃபார்முலா என்ன, 2 ஆண்டுகள் கொடுத்தா பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா P = டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு வித்தியாசம் இன்டூ 100/r². ஏன் என்ன எழுதல ஹோல் ஸ்கொயர்? 2 வருஷம் தான், 2 வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த ஃபார்முலா தான் ஸ்கொயர். ஆர்னா அவங்க கொடுத்துருக்க சதவீதம், இதுதான் ஆர். கொடுத்துருக்க சதவீதம் தான் ஆர். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமே, என்ன வருதுன்னு பாருங்க. P = வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க 1, ஆர் 2. 2 வாட்டி எழுதிப்போம். 100/2 அடிங்க. 50 அடிச்சிங்கன்னா 50. 50 × 50, 5 × 5 25, 2 0 2500. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2500. கேள்வி 118. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவருக்கும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர். தனித்தனியா வேலை செய்வாங்க, ஒன்னா சேர்ந்து முடிப்பாங்க. சிம்பிள், நான் கொடுத்துருக்க டேஸ் மட்டும் பாருங்க. 2 டேவை மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 6, அது 2 கூட்டி எழுதுங்க. 3 6 கூட்டினா 9 அடிச்சோம்னா 3 2. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2. கேள்வி 119. 5 நபர்கள் 5 வேலைகள் 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். இது பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சிடும். ஓகேவா? என்ன சொல்றாங்க, 5 பேர் 5 நாள் வேலை கீழே வரணும் = 50 பேர் எவ்வளோ நாளில் 50 வேலையை முடிப்பாங்க. வேலை ஒர்க் எப்பவுமே கீழே வரணும். இதை பாருங்க, 50 அடிச்சிடலாம், 5 அடிச்சிடலாம். அப்போ D2 = 5. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 120. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின், 2 பேரும் தனித்தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் முடிப்பாங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், நாட்களை பெருக்கிட்டு கூட்டி எழுத போறோம். இங்க இந்த மாதிரி பாருங்க, ஏ மட்டும் தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு தனியா பி மட்டும் எவ்வளவு முடிப்பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது சேம் ப்ராசஸ் தான். நாட்களை கூட்டுங்க. 24 × 6 டிவைடட் பை நாட்களை மைனஸ் பண்ணி எழுதுங்க. 24 - 6 18 அடிச்சோம்னா 3 8. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 8. கேள்வி 121. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை
டேஷ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோம்னா இது பாருங்களேன், ஏ 35 நாள்ல முடிப்பாராம், பி வந்து 40% திறமையானவர். அப்ப திறமையானவர் என்ன பண்ணுவாரு, ஏவோட கம்மியான நாட்கள் தானே முடிப்பாரு. ஓகேவா, ஏவோட கம்மியான நாட்கள் தான் முடிப்பாரு. அப்படி இருக்கும்போது 35ஓட 70 அதிகம், 140 அதிகம். இது ரெண்டு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா, 35 நாள் ஆப்ஷன் ஏ பாருங்க, 35 நாள். அப்ப சேம் ஒரே நாள்ல முடிப்பாரா, அவர் தான் திறமையானவராச்சே. அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் சி 25 நம்ம டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாங்க, ஏ பி ரெண்டு பேர், ஏ 100%னா எஃபிஷியன்சி திறன், இவர் திறன் 140 அடிச்சோம்னா என்ன வரும், 5:7. திறன் வந்து இவருக்கு 5னா இவர் 7. அப்போ டேஸ் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா இது அப்படியே மாற்றி எழுதிக்கணும் தான். இவர் 7னா இவர் 5, இந்த ரேஷியோவில் முடிப்பாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் 35 நாளில் முடிப்பாருங்கிறாங்க. அப்போ 7ங்கிறது என்னவா மாறணும், 35 மாறணும். என்ன பெருக்குனா மாறும், 7 × 5 35. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பெருக்கணும், 5 × 5 25. இதான் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் மெத்தடு. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலே நம்ம வந்து ஆப்டிடியூட் பார்ட்டு, சைக்காலஜி பார்ட் டச் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் படிக்கணும். கொஸ்டின் படிச்சுட்டு ஆப்ஷன் பாருங்க, அதுலேயே நம்மளால ஏதாவது கட் பண்ண முடியுதா, கட் பண்ண முடிஞ்சா நம்ம டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு போகலாம். ஓகேவா, ஒரு 10 கொஸ்டின் இது மாதிரி டேரெக்டாக ஆன்சர் மாறுது வச்சுங்களேன், ஒரு டைம் சேவ் தானே. நம்ம டெஸ்ட்டு அதான், நம்ம வந்து ஒரு 30 டெஸ்ட் வந்திருக்கோம்னா ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம டெஸ்ட்டில் பார்த்தாலும் தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் பார்த்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க எக்ஸாமில். 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 25. கேள்வி 122 ஏ, அப்படியே அந்த கொஸ்டினுக்கு ரிவர்ஸ். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்பந்தம் கொண்டவர் எனில் ஏ பெரும் தொகை டேஷ் ஆகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேலை சம்பளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திறமைக்கு பொறுத்து தான் சம்பளம். யார் அதிக நாள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் கூட தர மாட்டாங்க. எஃபிஷியன்ட் யார் திறமை வந்தவங்களோ அவங்களுக்கு தான் சம்பளம் கூட. அப்போ என்ன பண்ண போகிறோம், டேஸை ரேஷியோவில் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன வரும், 2:3 வரும். எஃபிஷியன்சியாக மாற்றணும், டேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃபிஷியன்சியாக மாற்றணும். என்ன வரும், 3:2 வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரேஷியோ பர் பர்சன் தான், இது ரெண்டு ஆட் பண்ணணும். கூட்டினா என்ன வரும், 5ஆல் வகுக்க வேண்டியதான். 5ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 4 0 0 1 2 3 4. அப்போ 40,000 வருது. ஸோ 40,000 வரும்போது நமக்கு யாரோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க, ஏ கெட்டு, ஏ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏ நமக்கு எவ்வளோ, 3 மடங்கு. அப்போ 40,000 × 3, 4 × 3 12. ஸோ 1,20,000. 4 × 3 12 எழுதிடலாம். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1,20,000. கேள்வி 123 நமக்கு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. நமக்கு என்ன ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ட்ரையாங்கிள். நமக்கு என்ன க்ளூ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரையாங்கிள், ரெண்டுமே ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னா மொத்தமாக கூட்டினா 180 வரணும், 180. இது ரெண்டு ஆட் பண்ணுங்க, 53 டிகிரியும் 77 டிகிரியும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது, 120 130. ரெண்டையும் கூட்டினா 130. 180 - 130 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 50. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 50. கேள்வி 124 126 வரை அந்த டேப்லெட் காலம் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க 124ல் பார்ப்போம். குமரன் வாடகைக்காக ரூபாய் 6,000 செலவு செய்தால் அவர் கல்விக்கு செய்யும் செலவை காணுக. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வாடகை 15%, கல்வி 20%. ஸோ எவ்வளோ பண்ணுறாரு பார்ப்போம். என்ன பண்ணலாம், 15% வாடகைக்கு. அப்போ 15% அப்படிங்கிறது தான் என்னது, 6,000 ரூபா. 20% அப்படிங்கிறது என்ன, கொஸ்டின் மார்க், பாக்ஸ் மெத்தடு பர்சன்டேஜாக சால்வ் பண்ணுறது. ஸோ அடித்து பார்க்கலாம். 15 அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எப்படி அடிக்கலாம், நமக்கு 60னா 4 2 0 4 2 0 2 4 8 8 3 0. ஆன்சர் 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி நமக்கு 8,000. கேள்வி 125 அவரோட மொத்த சம்பளம், குமாரோட மொத்த சம்பளம் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. பாருங்க, 20% 8,000 எழுதியிருக்கோம். 400 வர வாய்ப்பு இருக்கா, 4,000 வர வாய்ப்பு இருக்கா, இல்லை 1,000 தான் வர வாய்ப்பு இருக்கா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன குறிச்சிடலாம், 40,000 அப்படின்னு குறிச்சிடலாம். மொத்த சம்பளம் எவ்வளோ இருக்கும், 40,000. இல்லைன்னா நமக்கு பாருங்க 20% வந்து நம்ம 8,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. மொத்த சம்பளங்கிறது 100% தானே, 100% தானே. இதை வச்சு அடிக்கலாம். அடித்தோம்னா 20ஆல் அடித்தோம்னா என்ன வரும் பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0, 2ஆல் அடித்தோம்னா 400. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 40,000. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 40,000.
126. கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார்கள்? அப்போ கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகம் செலவு செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். கல்விக்கு 20%, உணவுக்கு 30%. எவ்வளவு அதிகம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? எனக்கு வித்தியாசம் 30 டிகிரி, 30%. ஸோ மொத்தம் 100, அதனால இப்படி மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 30%, 30% எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும்? நமக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்? 30 எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும்? டோட்டல் இப்போதான் கண்டுபிடிச்சோம். டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 40,000 கண்டுபிடிச்சோம். 40,000ல் 10% என்ன? 4,000. 40,000ல் 10, 4,000. 30 என்ன பண்ண போகிறோம்? 4,000 × 30, 4 × 3, 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 × 3, 12. ஆல்ரெடி 3 0, 12,000. ஆன்சர் 12,000. 126வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 12,000. கேள்வி 127. ஒருத்தர் என்ன பண்றாங்க, வண்டியில் வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க. அவங்க வாகனம் வந்து மிரரில் போட்டு திரும்ப தெரியுது. ஸோ கரெக்டான மிரர் இமேஜ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ TN12H2589 மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்னா என்ன? லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வரணும், லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா டிஏ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த பக்கம் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்க இமேஜ் எப்படி இருக்கணும்? ரைட் சைடு ஃபேஸ் பண்ணிருக்கணும். ரிவர்ஸ் தலைகளாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, அப்சைட் டவுன் எழுதியிருக்காங்க. அப்சைட் டவுன் எழுதுறது வர வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இந்த பக்கம் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்க இந்த 6 என்ன பண்ணும்? ரைட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது இங்கே லெஃப்ட் சைட்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்கு. இங்கே 9 மட்டும் தான் ரைட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஸோ மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் டிஃபரன்ஸ் தான். நமக்கு போன வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? தப்பு பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாம் நமக்கு சைக்காலஜி பார்ட்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். கேள்வி 128. கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஏதோ ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிஆர்டிபி கொடுத்துருக்காங்க. ஏஇ ஃபஸ்ட்டு சி ஏஇஜி. ஓகே, என்னன்னு பார்க்கலாமே. ஆர் இந்த 2 சென்டென்ஸ் பார்ப்போம். பி நெக்ஸ்ட் லெட்டர், தேர்டு, செகண்ட் அண்ட் ஃபோர்த் பாருங்க. பிக்யூ நெக்ஸ்ட், யுவி, டபிள்யூஎக்ஸ் அடுத்த லெட்டர் இருக்கு. இங்கே மட்டும் ஆர்எஸ்டி, எஸ் வர வேண்டிய இடத்துல டி வந்திருக்கு. ஸோ இது மட்டும் தான் தப்பு. 127 கேள்வியில் ஆட் ஒன் அவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி 129. ஸோ இதில் ஃபைண்ட் தி டிஃபரெண்ட் ஒன். 3 கொடுத்துருக்க 4 செட்டில் எது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹெச், நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு அப்புறம் ஐஜே கே வரணும், அதுக்கு மேல ஏ வந்திருக்கு. ஸோ வித்தியாசமா இருக்கிறது 129 கேள்வியில் ஆப்ஷன் டி, ஏடி ஜி ஜே. கேள்வி 130. கீழே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்பரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மீனிங்ஃபுல் வேர்டாக எழுத சொல்றாங்க. மீனிங்ஃபுல் வேர்டாக எழுதி அப்போ கரெக்டான நம்பரிங் பண்ணுங்கிறாங்க. LINCPE இப்படி கொடுத்தாம எப்படி எழுதலாம்? அதை பென்சில் எழுதலாமா? PENCIL, பென்சில் எழுதலாம். அப்போ பிக்கு நேரம் என்ன லெட்டர்? ஃபர்ஸ்ட் 5, 5 ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 563421. கேள்வி 131. ஒரு குறிப்பிட்ட மொழியில கொடுத்துருக்காங்க. மெடிசன் என்ன கொடுத்துருக்காங்க? கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. EOJDJEFM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நமக்கு மாத்தி எழுத சொல்றாங்க. ஸோ இதுல என்ன க்ளூ பாருங்க. எம் இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கிறது இங்க எப்படி இருக்கு? லாஸ்ட் லெட்டர். இங்க இ லாஸ்டா இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஆர் ஃபர்ஸ்ட் வரணும், சி லாஸ்ட் வரணும். ஓகே, சி லாஸ்ட் வரும், ஆர் ஃபர்ஸ்ட், சி லாஸ்ட் வருது. நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, மற்றல இல்லை. இங்க சி ஃபர்ஸ்ட் வருது. ஸோ 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 132. பி எஸ்ஸா மாறி இருக்கு. பில இருந்து எஸ் வந்திருக்காங்க. ஸோ எத்தனை லெட்டர் தள்ளி போயிருக்காங்க? பி, கியூ, ஆர், எஸ். ஸோ 3 லெட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி ஆர், எஸ், டி, யூ. ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன வரணும்? யூ வரணும். யூ வர மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, UDGLR. கேள்வி 133. ஃபிபனோசி சீக்வன்ஸ் 11வது ஃபிபனோசி எண் என்ன? ஃபிபனோசி எண் என்ன? முதல்ல நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க? 1 1, இது ரெண்டையும் கூட்டினா அடுத்த எண் 2, இது ரெண்டையும் கூட்டினா அடுத்த எண் 3, இது ரெண்டையும் கூட்டினா அடுத்த எண் 5, இது ரெண்டையும் கூட்டினா 8, ரெண்டையும் கூட்டுங்க 13, இரண்டையும் கூட்டினா 21, இரண்டையும் கூட்டினா 34, இரண்டையும் கூட்டினா 55, 34ஐயும் 55ஐயும் கூட்டினோம் நமக்கு என்ன வரும்? 89. நமக்கு கேட்டிருக்கிறது 11வது உறுப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11வது உறுப்பு 89. 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 89. கேள்வி 134. 36, 60 மற்றும் 72 பொது பகா காரணி டேஷ் ஆகும். பொது பகா காரணி ஃபர்ஸ்ட் காரணினா என்ன? எந்த நம்பர்லாம் ஓகேங்களா, எந்த நம்பராலாம் இந்த நம்பர்ஸ் டிவைட் ஆகும்? 36,
60, 72 இதெல்லாம் எந்த நம்பரால வகுப்படும் அதில் வந்து நம்ம காரணின்னு சொல்லுவோம். ஸோ 36. ஆனால் நம்பர் பாருங்களேன், 2, 2, 2, 3. ஸோ 2, 3 இந்த ரேஞ்சில் தான் நம்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதனால எந்த நம்பர்னு பார்த்தா போதும். நம்ம இதை வச்சு ஒரு கெஸ் பண்ணிடலாம், ஆப்ஷன் வச்சு நம்ம டிக் பண்ணிடலாம். இது ரெண்டும் ஒரே நம்பர், இது ஒரே நம்பர். இங்கே பாருங்க 2 ஒரு தடவை இருக்கு. அப்போ 2 வேறு வேறு நம்பர் இருக்கிறது என்னது? 2, 3. காரணமும் 2 வேறு வேறு நம்பர் தானே இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் 2 into 3 நம்ம டிக் பண்ணிடலாம். பார்க்கலாம். 36 காரணி. அப்போ 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், வேற 4 எழுதிக்கிட்டே போலாம்ப்பா. 4 வேற 6, 9, 12 அப்படி வரிசையாக எழுதிட்டு போகலாம். நமக்கு 2, 3 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிப்போம், அதெல்லாம் தாண்டி போக வேண்டாம். ஸோ செக் பண்ணிக்கலாம். 60ங்கும்போது 1, 2, 3ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், போதும், இதை தாண்ட வேண்டாம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? 72, 1, 2, 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், போதும், இதுக்கப்புறம் வேண்டியதில்லை. இப்போ பாருங்க, அவங்க சொல்லியிருக்காங்க பகாயன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 1 பகாயன் நினச்சிடக்கூடாது. 1 பகாயன்னு கிடையாது. பகாயன் பாருங்க கரெக்டாக இருக்கு. 2, 3 தான். 2 எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது, 2, 3 பொதுவாக இருக்கு. ஸோ 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 into 3. கேள்வி 135. 2 எண்களில் மிகப்பெரிய பொது காரணி டேஷ் எனில் அவை சார்பகா எண்களாக எனப்படும். அப்போ என்ன சொல்லிருக்காங்க? 2 numbers are said to be co-prime. HCF என்ன? 1. நம்ம லாஸ்ட் வீடியோ December 29ல ஒரு கொஸ்டின் கோப்ரைம் நம்ம சால்வ் பண்ணோம். கோப்ரைம் நம்பர்னா அதோட HCF என்னவா இருக்கும்? எப்பவுமே 1ஆ தான் இருக்கும். 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1. ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எஸ்ஐ எக்ஸாம் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கேள்வி 136. How many outcomes can you get when you toss 3 coins? 3 காயினை டாஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காயினுக்கு 2 பக்கம், 2, 3 என்ன எத்தனை காயின் டாஸ் பண்றாங்க? 3 காயின். இப்போ 2 கியூப். 2 கியூப் ஆன்சர் என்ன? 8. 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 8. கேள்வி 137. 3 பலவுள்ள தெரிவு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வினாக்களில் ABC மற்றும் D தேர்வுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எத்தனை விதமான வழிகள் உள்ளன? 3 மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் சாய்ஸ் எத்தனை பாருங்க? இது 1, 2, 3, 4. அப்போ 3 into 4 சாய்ஸஸ் என்னன்னா ABCD. மொத்தம் 4 சாய்ஸ் 3. அப்போ 3 into 4 தான் ஆன்சர். 3 into 4 12. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 12. கேள்வி 138. 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 1லேருந்து 100 வரை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஒரு நம்பர் ஒரு டைம் வந்திருக்கும். அப்போ 10 டைம்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் 7 இருக்கா, 70, 71, 72 அப்படின்னு ஒரு 10 டைம்ஸ் வரும். ஆனால் என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 77 2 தடவை எடுத்திருப்போம். 77 1லேருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் 10 தடவை வருங்கிறோம். 70, 77 2 டைம்ஸ் 77 வருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 19 டைம்ஸ் வரும். ஆனால் 2 டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. 2 டிஜிட். அப்போ அந்த 7ங்கிறதை விட்டுறணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 டைம்ஸ் கவுண்ட் பண்ண 1 விட்டோம்னா 19, 7 விட்டோம்னா 18. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 18. கேள்வி 139. Fn என்பதில் N8 எனில் பின்வருவற்றுள் எது உண்மையானது? ஸோ ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் நம்ம கேட்குறாங்கப்பா, எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் பொறுத்தவரை நம்ம பார்த்தோம், சீரியஸ் எழுதணும் பார்த்தீங்களா? 1 1 அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த டைம் என்ன? முதல்ல 2 உறுப்பை கூட்டினாதான் 3வது உறுப்பு. நம்ம 4வது உறுப்பு என்ன பண்ணணும்? 2வது உறுப்பையும் 3வது உறுப்பையும் கூட்டினா 4வது உறுப்பு. அப்போ F8 8னா என்ன பண்ணணும்? 7ஐயும் 6ஐயும் கூட்டினாதான் F8. அப்போ ஆன்சர் பி 139 கேள்விக்கான விடை F8 = F7 + F6. கேள்வி 140. ஃபிபனாச்சி எண் தொடரில் ஒவ்வொரு 3வது உறுப்பும் டேஷின் மடங்காகும். ஸோ எவரி தேர்டு என்ன சொல்றாங்க? ஃபிபனாச்சி எந்த நம்மளோட மல்டிபிள்ங்கிறாங்க. பாப்பா நம்பர் 1 1 இது 2ஐயும் கூட்டினா 2, 3வது நம்பர் 2 வந்திருக்கு. சரி, 4வது நம்பர் இது 2ஐயும் கூட்டினா 3, 5வது நம்பர் 2ஐயும் கூட்டினா 5, 6வது நம்பர் 2ஐயும் கூட்டினா 8. பாருங்க 2ஓட மல்டிபிளா தான் வருது. 2 8 2வது வகுப்படக்கூடிய எண்களா வருது. ஸோ இங்கே நம்ம நிறைய நம்பர் எழுதியிருக்கோம். நீங்கள் கூட வேணால் செக் பண்ணிக்கலாம். 3 6வது பிளேஸ் 7 8 9 பாருங்க. அப்போ எல்லாமே 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2. டெஸ்ட் நம்பர் 30ல் இங்கிலீஷில் வந்து நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கொடுத்து ஒரு கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கும் போது கொட்டேஷன் ரிமூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கேள்வி 91. She said to me, are you going to the college? அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுத சொல்கிறாங்க.
ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் சி செட் டு மீ ஆஸ்க்டுன்னு வரணும். ஸோ ஆப்ஷன் பி 91st கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சி ஆஸ்க்டு மீ இஃப் ஐ வாஸ் கோயிங் டு தி காலேஜ். 92nd கொஸ்டின் டைரக்ட் ஸ்பீச் எழுத சொல்றாங்க. வீணா டோல்ட் ஹிம் தட் ஷி மைட் டர்ன் டவுன் தி ஜாப் ஆஃபர். ஸோ இதை வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச் எழுதும் போது என்ன சொல்ல போறோம் நம்ம வீணா செட் டு ஹிம் ஐ மைட் டர்ன் டவுன் தி ஜாப் ஆஃபர். இதை ஒரிஜினாலிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ டோல்டு வந்து செட், டோல்டு வந்து செட்டாக மாறும். இந்த கொஸ்டின்ல பாருங்க செட் வந்து என்னவா இருக்கு ஆஸ்க்டு இல்லை டோல்டு மாறலாம். டோல்டு வந்து செட்டாக மாறும். அந்த ஒரிஜினாலிட்டி மைட்டை மாற்றிட வேண்டாம். 92nd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வி 93 ஐ வில் கோ டு தி ஸ்டோர் டுமாரோ சி செட் இன்டைரக்ட் ஸ்பீச் எழுத சொல்றாங்க. 93rd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சி செட் தட் ஷி வுட் கோ டு தி ஷாப் த நெக்ஸ்ட் டே. டுமாரோ அப்படிங்கிறத நமக்கு க்ளூ இதுதான், நெக்ஸ்ட் டேன்னு வரும். டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றமா என்ன பண்ணுவோம், டுமாரோன்னு நமக்கு டைரக்ட் ஸ்பீச்சை கொடுத்துருந்தாங்கன்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது தி நெக்ஸ்ட் டேன்னு சொல்லுவோம். இதுதான் க்ளூ. இதை வச்சு நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். 94th கொஸ்டின் இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றணும். ஓகேவா, இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றணும். தி மெக்கானிக் செட் ஐ கேன் ஃபிக்ஸ் யுவர் கார் பை டுமாரோ. ஸோ டுமாரோன்னு வந்தால் நம்ம என்ன வரணும், நெக்ஸ்ட் டேன்னு வரணும். இது ரெண்டும் சான்ஸ் இல்லை. தி மெக்கானிக் செட் ஆப்ஷன் பாருங்க, இது அப்படியே இருக்காங்க. ஐ வந்திருக்கு, இங்கே ஹி வந்திருக்கு. ஸோ 94th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தி மெக்கானிக் செட் தட் ஹீ குட் ஃபிக்ஸ் மை கார் பை தி நெக்ஸ்ட் டே. 95th கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பண்ண சொல்றாங்க. டைரக்ட் ஸ்பீச்சும் இன்டைரக்ட் ஸ்பீச்சையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. திஸ் அப்படின்னு வந்தா என்ன ஆன்சர் வரும், திஸ்னா தட். எல்லாமே ரெண்டு தான். ஓகே, நவ் தென். நவ் வந்தா தென். அப்போ என்ன 4 இது கிடையாது, இது ரெண்டு இல்லை, ஏ ஆர் சி தான். நெக்ஸ்ட் ஹியர் தேர் சி நேரா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தீஸ்னா தோஸ். 95 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 96 கார்த்தி ரெக்வெஸ்டர் ராம் டு சுவிட்ச் ஆன் தி ஃபேன். இது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா கேட்கும்போது இன்டைரக்ட் ஸ்பீச். 96 கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி இன்டைரக்ட் ஸ்பீச். 97th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 டைரக்ட் ஸ்பீச் சி செட் டு மீ வேர் டிட் யூ கோ. இது டைரக்ட் ஸ்பீச்சா, கரெக்ட், டைரக்ட் ஸ்பீச் தான். ஸ்டேட்மெண்ட் 2 இன்டைரக்ட் ஸ்பீச்சான்னு கொடுத்துருக்காங்க. சி ஆஸ்க்டு மீ வேர் ஐ வென்ட். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா, கரெக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச் தான். அப்போ 97th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 கரெக்ட். 98th கொஸ்டின் கௌசல்யா செட் வி வாட்ச்ட் a film yesterday. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற போறோம். இதுக்கான ஆன்சர் இன்டைரக்ட் ஸ்பீச்சா 98th கொஸ்டின் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்திரம்னா ஆப்ஷன் டி கௌசல்யா செட் தட் தே வாட்ச்ட் a film the day before. இதுல என்ன க்ளூனா எஸ்டர்டே வருது பார்த்தீங்களா, எஸ்டர்டே வந்து நம்ம வந்து இன்டெரக்டாக மாற்றும் போது டே பிஃபோர். எப்படி டுமாரோவை நெக்ஸ்ட் டே, அது மாதிரி டே பிஃபோர் சொல்லணும். ஸோ இது ரெண்டு இருக்க சான்ஸ் இல்லை. இது ரெண்டு தான். நமக்கு தட் பார்த்துருக்கீங்களா, தட் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே இன்டைரக்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், செட் தட், செட் டு ஆர் தட் கொண்டு வருவோம். ஸோ அந்த இதில் இதுவும் இல்லை. 98th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 99th கொஸ்டின் சி செட் டேஷ் ஷி ஹேட் ஒன் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்டைரக்ட் ஸ்பீச். She said that. போன கொஸ்டின் பார்த்தோமா, தட் யூஸ் பண்ணோம்ல. ஸோ 99th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தட். 100th கொஸ்டின் பானு செட் do not spoil the ecosystem. ஸோ இது என்ன ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச். 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி டைரக்ட் ஸ்பீச். இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 30க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் பார்த்தோட நம்ம வந்து ரிவிஷன் பார்ட் வந்துட்டோம். ரிவிஷன் பார்ட் நம்ம வந்து ஒரு 27 டெஸ்ட் வர பார்ட்டாக பிரித்து கொடுத்தோம். நம்ம சைக்காலஜிலேருந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லாமே பிரித்து கொடுக்க ஆரம்பித்தோம். சைக்காலஜியில் நம்ம ரிவிஷன் பார்ட் வர ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர டெஸ்ட்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு 3 டாபிக் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா வர டெஸ்ட்டுகள் எல்லாமே ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வைப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து 30 டெஸ்ட் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து பேலன்ஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் கான்வாய் டெஸ்ட் பேட்சில் இன்னும் ஒரு 20 டெஸ்ட் பேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.